ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திற்கு மையமுள்ளதாக இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சமீப காலமாக முன்னாள் கிறிஸ்தவரான லெனின் என்பவர்கள், அதாவது செக்யூலார் மேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனலை நடத்தி கொண்டு வருகிற முன்னாள் கிறிஸ்தவர் லெனின் அவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்தும், அதாவது இரண்டும் ஒரு நபர்தான் என்பதை குறித்தும், அவர் என்னென்ன குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறார், ஜனங்களை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார், குழந்தைகளையும் மிருகங்களையும் பெண்களையும் கொலை செய்ய சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தன் பேரிலே குற்றச்சாட்டாக சொல்லி வருகிறார். இதை குறித்து நாம் விவரமாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். யாவரும் இதை கடந்து போகாமல், ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக நீங்கள் பார்த்து இந்த காணொளி முழுவதும் எங்களோடு இந்த சேனலோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கூடுமான வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு 2 நாளத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் இவருடைய ஊழியத்தை குறித்து, அதாவது இவர் கிறிஸ்துவை மறுதலித்தின் நிமித்தமாக இவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான கடவுளை குறித்து அவதூறாக பேசுகிறார் என்று வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் இவரை சாபம் விட்டதாகவும், பல்வேறு வியாதிகள் நிமித்தமாக இவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி சபித்ததாக இவர் காணொளியை வெளியிடுகிறார். உண்மையிலேயே அப்படி கிறிஸ்தவர்கள் இவருடைய காரியத்தை கிறிஸ்துவை குறித்து மறுதலித்து, கிறிஸ்துவை குறித்து அவதூறாக பேசி வரக்கூடிய வீடியோவுக்கு இப்படிப்பட்ட கண்டனங்களை தெரிவித்தால் அது உண்மை கிறிஸ்தவராக இருக்க முடியாது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். யாரும் இப்படிப்பட்டதான நபர்களுக்கு, கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது கடவுளை மறுதலிக்கக்கூடியவர்களுக்கு சாபமிடவோ அவர்களை தூஷித்தோ செய்யக்கூடாது என்பதை வேண்டிக் கொள்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் கூட ஒரு இடத்திலே சாத்தானை தூசிக்க துணியாமல், கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வாராக என்று சொல்லி ஒதுங்கிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அது தவறுதான். இன்னொரு காரியம், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதை இவர்கள் செய்வது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த சாபம் செய்ய வைப்பது யார் என்று சொன்னால் இவருடைய கடவுளாகிய இயேசு, புதிய ஏற்பாட்டின் இயேசுதான். இவர்தான் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராக அங்கே விவரிக்கப்படுகிறார் என்று பைபிள் சொல்கிறது. கிறிஸ்தவர்கள் அப்படி நம்புகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆம், புதிய ஏற்பாட்டின் இயேசுதான் பழைய ஏற்பாட்டின் கர்த்தராக அங்கே காண்பிக்கப்படுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுவதை கிறிஸ்தவர்கள் முழுவதுமாக நம்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்து ஒரு கணத்தில் அறைந்தால் உன்னுடைய மறுகணத்தை காட்டி கொடு என்றும் சொல்லக்கூடிய இயேசு, உன் சத்துருவை நேசியுங்கள் என்று சொல்லக்கூடிய இயேசுவை குறித்து நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். இயேசு மோசமான ஒரு பேரொளி, இவர்தான் பழைய ஏற்பாட்டின் கர்த்தராக அங்கே காண்பிக்கப்படுகிறார். இவர் ஜனங்களை, அதாவது குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் மிருகங்களையெல்லாம் கொலை செய்ய சொல்வதாக அங்கே பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். அதை குறித்து நாம் பார்ப்போம். அது எப்படி என்றுதான் அவர்களுடைய பைபிளில் இருந்தே ஆதாரத்தோடு காட்ட விரும்புகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னால் ஒரு காரியம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், நான் கேன்சர் வந்து இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொன்னார். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு இயேசு கற்றுக் கொடுத்தார் அப்படின்லாம் கிறிஸ்தவங்க சொல்றாங்கல்ல, இது எல்லாமே பொய்.
பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இயேசு அப்படியெல்லாம் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இயேசு அப்படியெல்லாம் சொல்லலை. பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த 2 பகுதிகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு எதிரிகளை நேசிக்க சொல்லி சொன்னதாக வசனம் இருக்கு. ஆனால் இதை இயேசு பழைய ஏற்பாட்டில் எதிரிகளை நேசிக்க சொல்லலை, கொல்ல சொல்லியிருக்கார். எதிரிகளை கொலை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்திருக்காரு. இவர் தான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தராக காட்டப்பட்டிருக்கிறார். பாருங்க அவர் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அங்க கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இங்கே என்ன சொல்றார் கர்த்தர்? இஸ்ரவேல் என்கிற ஒரு இனத்தாரிடம் அவர் பேசுறார். இந்த இஸ்ரவேல் என்கிற இனத்தை தான் இப்போது சில காரணங்களால யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சொந்த மக்கள், அதாவது அவர் தான் அவங்களுக்கு குலதெய்வம். இந்த கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற அந்த இனத்தாரிடம் பேசுறார். அவங்கள ஒரு ஊருக்குள்ள போக சொல்லி அந்த ஊர்ல ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற அனைவரையும் கொலை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்திருக்கார் கர்த்தர். இவர் தான் இயேசு. அதுவும் குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்க கூடாது, அவங்களையும் கொலை பண்ணுங்கன்றார். இப்படி பழைய ஏற்பாட்டில் எதிரிகளை எல்லாம் கொலை செய்ய சொல்லி கட்டளை கொடுக்கிற அந்த கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவா இந்த பூமிக்கு வந்தாருன்னு பைபிள் சொல்லுது. இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் இதே இயேசு தான் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் இவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், அன்றைக்கு ராஜா காலமாக காணப்பட்டது. மிகவும் கொடூரமான ஒரு காலங்கள் அந்த காலங்கள்லாம். அதாவது இயேசுக்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் இவையெல்லாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம், அது மாத்திரமில்லாமல் அங்கே எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம், அந்த ஆதியாம புஸ்தகங்கள்லாம் இயேசுக்கும் 1000 வருஷங்களுக்கு முன்பாக அங்கே நடைபெற்றதாக அங்கே வேதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏன் அங்கே கர்த்தர் கொலை செய்ய சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த நாட்களில் யார் கம்பெடுத்தாலும் அவன் தான் வேட்டைக்காரனாக இருப்பான். வாழ் வைத்திருக்கிறவன் தான் வேட்டைக்காரனாக இருப்பான். எதிரியை மடங்கடித்தால்தான் அந்த இடத்திலே வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த பெலிஸ்தர்களோ கானானியர்களோ படையெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து ஒழித்து கட்டுவார்கள். இதுதான் அந்த இடங்களிலே பொதுவாக உலகம் முழுவதுமே இப்படிப்பட்ட காரியம்தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது. மன்னருடைய ஆட்சி காலமாகத்தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது. இல்லை என்று சொன்னால், இவர்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தேவன் ஆதியிலிருந்து ஒரு இனக்குழுவை, அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த யூத இனத்தை அங்கே இயேசு கிறிஸ்து அந்த இனத்திலே பிறக்க வைக்கும்படியாக அங்கே பாதுகாத்து, இந்த பலதரப்பட்ட மக்களின் மத்தியிலே பாதுகாத்து வைத்திருந்தார் என்பதுதான் இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அந்த இனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இனம், இயேசு என்கிற மேசியா இந்த குலத்திலிருந்து வர வேண்டும் என்று நோக்கத்தோடு இருந்த இறைவன் இந்த ஜனத்தை மிகவும் பாதுகாப்பாக அங்கே வைத்து கொண்டு இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் இவர்களை கொன்று ஒழித்து விடுவார்கள். கொன்று ஒழித்து விட்டால், அல்லது மீதமுள்ளவர்கள் பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டால் மற்ற ஜனங்களோடு கலந்து விடுவார்கள். அந்த இனமே அடையாளம் இல்லாமல் போய்விடும். அது மாத்திரமல்ல, ஏன் அங்கே ஆண்டவராகிய இயேசு, அதாவது பழைய ஏற்பாட்டின் கர்த்தர், இவர்களை, இந்த மக்களை கொலை செய்ய சொல்கிறார் என்று சொன்னால், மிக ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இது அங்கே 1 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே அமலேக்கியர்களை மாத்திரமல்ல, கானானியர்களும் அதே போல எரிகோ பட்டணத்தார்கள், ஆயி பட்டணத்தார்கள் போன்ற அந்த இடங்களிலே வாழக்கூடிய ஜனங்களையும்
இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அந்த ஜனங்களை கொலை செய்ய செல்கிறார். என்ன என்று சொன்னால் அதுக்கு பின்புலம் இருக்கிறது. அதாவது அன்றைய காலகட்டங்களிலே மிக மோசமான நோய்களெல்லாம் அங்கே இருந்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த அமலேக்கியர்கள் மற்றும் கானானியர்களுடைய மத்தியிலே அவர்கள் மற்ற தெய்வங்களை வழிபடுகிற போது, அதாவது பாகால், அஸ்தரோத், மோளேகு, டயானா, தியானாளுடைய கோயிலெல்லாம் வழங்க அங்கே பார்க்கிறோம். இது போன்ற காரியங்கள் எல்லாம் அங்கே செய்து கொண்டு இருக்கிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குறிப்பாக வருடத்திற்கு 2 முறை அவர்களுக்கு என்று ஒரு பண்டிகை வைக்கிறார்கள். அங்கே அந்த பண்டிகையில என்ன விசேஷமான காரியங்கள் என்று சொன்னால், மிருகங்களை அங்கே புணர்வார்கள். அதாவது பெஸ்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது. அதாவது அவர்களுடைய கடவுளாக அங்கே மிருகத்தை அங்கே பிரதான கடவுளாக அங்கே வைக்கிறார்கள். ஆகவே அந்த மிருகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி இருப்பதாகவும், தங்களுடைய கடவுள் அந்த மிருகத்தின் மேலே இருப்பதாகவும், அது பரிசுத்தமாக இருப்பதாகவும் அங்கே அவர்களுடைய அந்த கானானியர்கள், அமலேக்கியர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனபடினாலே அவர்கள் அந்த அந்த விழாவிலே, அந்த பண்டிகையிலே அங்கே ஆண்கள் பெண் மிருகங்களோடும், பெண்கள் ஆண் மிருகங்களோடும் அங்கே புணர வேண்டும் அந்த பண்டிகையிலே. அது மாத்திரமல்லாமல் அந்த மிருக புணர்ச்சி செய்த பிற்பாடு அந்த ஈரம் காயக்கு முன்பாக, நான் சொல்வது மற்றவர்களுக்கு அருவருப்பாக இருக்கலாம், சொல்லக்கூடாது பெண்கள் மத்தியிலே, ஆனாலும் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். தகப்பன் தன்னுடைய பெண் பிள்ளைகளோடும், தாய்மார் ஆண் பிள்ளைகளோடும் அந்த மிருக புணர்ச்சி செய்தவுடன் அங்கே உறவு கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே அவர்களுடைய மத விழாக்களிலே, பண்டிகைகளிலே அங்கே இருக்கிற ஒரு காரியமாக, அங்கே ஒரு ரிச்சுவலாக அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன எப்படி என்று சொன்னால், சில வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலினுடைய பெயர் சபாவிலே ஒரு யூதர், ஒரு இஸ்ரவேலர் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே பாலைவனத்தின் வழியாக அங்கே அவருடைய காரியமாக அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஒட்டகத்தின் மேலே ஏறிக்கொண்டு போய்கொண்டிருந்த வேளையிலே, ஒட்டகத்தினுடைய கால் பகுதியிலே ஒரு 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 பலகை துண்டு அங்கே தட்டுப்பட்டு இருக்கிறது. அதை அவர் இறங்கி பார்த்தவுடன், இது இந்த பாலைவன பகுதியிலே இருக்கக்கூடிய காரியம் அல்ல என்று சொல்லி இறங்கி பார்த்தவுடன், அது ஒரு விதமாக அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது, வித்தியாசமாக. உடனே அவர் அங்கே ஆராய்ச்சியாளரிடம், அரசாங்க அதிகாரிகளிடத்திலே தொலைபேசி வழியாக அங்கே சொல்லிவிட்டு, பின்பு அங்கே இருந்து அரசாங்க அதிகாரிகளும், வரலாற்று ஆசிரியர்களும், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அங்கே அந்த கூட்டத்திலே மருத்துவ குழுவினரும் அங்கே வந்து ஆராய்ச்சி செய்து அங்கே பார்க்கிற போது, அங்கே ஒரு பட்டணமே அங்கே அந்த ஆராத் என்று சொல்லக்கூடிய பகுதி ஒரு பட்டணம் அங்கே இருந்ததாக அங்கே அகழ்வாராய்ச்சியிலே அங்கே தெரிகிறது. அப்பொழுது அங்கே கானானியருடைய கல்வெட்டுகள், அவர்களுடைய அந்த களிமண் பலகைகள்லாம் அங்கே இருக்கிறது. கானானியர்களுடைய தெய்வங்களுடைய அந்த கோயில்களிலே, அதாவது தேவாலயங்களிலே, அவர்களுடைய தேவாலயங்களிலே உள்ள ஏடுகள் எல்லாம், அநேக ஏடுகள் இருக்கிறது. அது கானானிய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வாசிப்பதற்காக பிரத்யேகமாக நம்முடைய இந்திய தேசத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து ஒரு பாஸ்டர், அவருக்கு கானானிய எழுத்து முறை தெரியும், எபிரேயம் நன்றாக வாசிக்க உடையவராக இருந்தார். அவரை அங்கே வரவழைத்து, அவர் பெயர் சுரேஷ் ராமச்சந்திரன், அவர் சொன்னதுதான் நான் அங்கே சொல்லுகிறேன். அவரை அங்கே வரவழைத்து அவர் அங்கே அந்த கானானிய எழுத்துக்களை எல்லாம் வாசிக்கிறார்கள். வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள், அந்த மிருக புணர்ச்சி, அது போன்று அது முடிந்தவுடன் அந்த அப்பா மகள் அந்த அந்த காரியங்கள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது.
அந்த நடந்த காரியத்தை அங்கே ஏடுகளிலே அங்கே எழுதியிருக்கிறார்கள். எழுதியதான் அவர் அங்கே வாசித்து அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் அதை பார்த்து உடனடியாக அதை நிறுத்தி மெதுவாக வாசிக்க சொல்லும் பொழுது, இது இன்றைக்கு இருக்கக்கூடிய எய்ட்ஸ், அதாவது மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது. அங்கே மண்டை ஓடுகள், குழந்தைகளுடைய மண்டை ஓடுகள், மிருகங்களுடைய எலும்புகள் எல்லாம் அங்கே அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொழுது இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவருடைய ஏடுகளிலும் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அங்கே வந்த வியாதிகள்லாம் அங்கு அதில் அந்த எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இவர் அங்கே வாசிக்கும் போது, அந்த வியாதி குறித்து தெளிவாக வாசிக்கும் போது, அது இன்றைய காலகட்டத்தில் உள்ள எய்ட்ஸ், கொனேரியா, சிஃபிலிஸ், அந்த எஸ்டிடி, அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள், மரணத்துக்கு ஏதுவான நோய்கள் எல்லாம் அங்கே உள்ள அந்த கானானிய மக்களுக்கும் இந்த மிருக புணர்ச்சி செய்வதனாலே, இந்த பண்டிகையிலே செய்த காரியங்களினாலே அது நோய் தொற்று ஏற்பட்டு மிருகங்களுக்கும் அது ஏற்பட்டதாக அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அந்த மருத்துவ குழு எல்லாரும் அங்கே கலந்து ஆலோசிக்கிறார்கள். இவர் உடனே இந்த வாசித்த அந்த பாஸ்டர் உடனே அந்த எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தை வாசித்து அங்கே கானானியர்களுக்கு நடந்த காரியத்தையும், கர்த்தர் மிருகங்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் ஏன் கொலை செய்ய சொன்னார் என்பதையும், இந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட வியாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்க்கிற அந்த மிருகங்களுக்கும், அந்த முழு தேசத்திற்கும் பற்றிவிடக்கூடாது, தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே அழிக்க சொன்னார் என்பது அவருக்கு அங்கே புரிந்தது. அந்த குழு, ஒட்டுமொத்த குழுவுக்கும், ஆராய்ச்சி குழுவுக்கும் அங்கே புரிந்தது. இது மாத்திரமல்ல, இதை நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். கானானியர்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ் அங்கே எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏன்ஷியன் கானானைட்ஸ் ரிச்சுவல்ஸ் நீங்கள் இந்த கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரும். அந்த ஹீஃபர், அந்த காளையோடு மிருகங்களோடு, அந்த மியூல்ஸ், கழுதைகள், இவங்களோடெல்லாம் புணர்ச்சி செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் மிருகத்தோடு புணர்கிறன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் அங்கே கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தில் தான் அங்கே இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். இதே காரியம்தான் சாமுவேலுடைய புஸ்தகத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் அங்கே அமலேக்கியர்களை எல்லாம் கொலை செய்து வரும்போது அங்குள்ள மிருகங்களிலே நல்ல ஆரோக்கியம், நல்ல நல்ல மிருகங்களெல்லாம் அங்கே கொண்டு வந்து இங்கே பலியிட செய்கிறான். அப்பொழுது சாமுவேலுக்கு அந்த காரியங்கள் தெரிய வந்து, நீ கர்த்தருடைய காரியத்தை அங்கே மீறிவிட்டாய், அந்த மிருகங்களை நீங்க கொண்டு வந்து விட்டாய், ஆகவே இனி உனக்கு உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்க போகிறது என்று சாமுவேல் சவுலிடம் அங்கே சொல்லுகிறார். அவனுடைய ராஜ்யபாரம் பிற்பாடு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இருக்கும். அவசியமில்லாமல் அங்கே கொலை செய்ய தேவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கானானியர்களிலே ஏத்தியர்கள் இருக்கிறார்கள். அதே போல எரிகோவினுடைய அந்த வேசி, ராகாப் வேசி போன்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கொலை செய்யப்படவில்லை. கானானியர்களிலே பல கூட்டங்கள் இருக்கிறது. அந்த ஆராத்திலே உள்ளவர்களை அங்கே கொலை செய்ய சொல்கிறார். அதே போல அமலேக்கியர்களை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இதே போன்ற மிருகத்தோடு புணர்கிற காரியங்கள் எல்லாம் அந்த பண்டிகைகளிலே அவர்கள் அமலேக்கியர்கள், கானானியர்கள், பெலிஸ்தியர்களோடு அங்கே இருப்பதன் நிமித்தமாகத்தான் அந்த லோத்தின் நாட்களிலும் கூட லோத்தினுடைய பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனோடு அங்கே சேர்ந்ததாக பார்க்கிறோம் அல்லவா? ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட மிருகங்களுடைய அந்த எய்ட்ஸ் போன்ற
பயங்கரமான வியாதிகள் அங்கே இருக்கும் என்பதை நிமித்தமாக ஒருவேளை லோத்தினுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கலாம் என்றும் அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் அங்கே யோசிக்கிறார்கள். ஆக எய்ட்ஸ் போன்ற கொடிய வியாதிகள் அந்த காலகட்டங்களிலே அங்கே இருந்தது. அப்பொழுது அதற்கான மருந்துகள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை இதன் மத்தியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த கட்டளைகளை எல்லாம் அங்கே சொல்லுகிறார். குறிப்பாக அந்த நேரத்திலே அந்த ஜனங்களை அழிப்பதற்கு அங்கே சொல்லுகிறார், எல்லாரையும் அல்ல. அதே போல லெனின் அவர்கள் தாவீது எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும், எதிரிகள் கொல்லப்பட வேண்டும், எதிரிகள் சங்காரம் பண்ணப்பட வேண்டும் என்று இஸ்ரவேலின் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதாக சொல்லுகிறார். அப்படி என்றால் எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை அங்கே தாவீது செய்கிறான் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவர்களுடைய தேவன் என்று சொல்லி. ஆனால் அந்த காலகட்டங்களிலே ஒரு ஜனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கூட்டாக இருக்கலாம். எதிராக வரும்போது அவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பது நிமித்தமாகத்தான் சில காரியங்களிலே ஆண்டவர் அங்கே உடன்படுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ முறையாக அடிமைத்தனத்திலே அங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி செயல்பட்டது நிமித்தமாக எகிப்திலே அடிமைத்தனத்தை இருந்திருக்கிறார்கள். சிரியாவிலே அசிரிய சாம்ராஜ்யத்திலே போய் அடிமையாக இருந்திருக்கிறார்கள். பாபிலோனிலே போய் அடிமையாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நிமித்தமாக, செவி கொடுக்காதது நிமித்தமாக அங்கே இருக்கிறார்கள். அவர்களிலே நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஆக ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக தான் இருக்கும். ஆகவே இப்படி லெனின் போன்ற, அதாவது முன்னாள் கிறிஸ்தவர், முன்னாள் போதகர் 20 வருடமாக போதகம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது 20 வருடமாக பைபிளை குறித்து ஆராய்ச்சி எதுவும் செய்யாமல், பைபிள் காலேஜுக்கு செல்லாமல், ஏதோ 2 வார்த்தைகளை வாசித்து விட்டு 4 பாட்டையும் பாடிவிட்டு ஆலயத்துக்கு போயிருப்பார். நாமும் மற்றவர்களை போன்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது வாசித்த உடனே அங்கே போய் மற்றவர்களுக்கு ப்ரீச் பண்ணுவது அங்கே நடந்து கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல 7 வருடம் அங்கே யூடியூப்பிலே ஊழியம் செய்திருக்கிறார். ஏதாவது வருமானம் கிடைத்திருக்கும், கிடைக்கவில்லை. அல்லது இவர் சொல்லுகிறார், அங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கிறிஸ்தவத்திலே எப்படி நடந்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து சொல்லுகிறார். இதை குறித்தெல்லாம் வேறு வீடியோ நான் போட இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆக சகோதரர் லெனின் மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. லெனினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஜனங்கள் இந்த வார்த்தைகளை நம்பி லெனினுடைய வார்த்தைகளை நம்பி எத்தனை பேர் வெளியேறி இருக்கலாம், எத்தனை கிறிஸ்தவர்கள் மனம் மாறியிருக்கலாம். ஆகவே அவர்கள் கிறிஸ்துவோடு உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் யாவரும் ஏமாறந்து தடமாறி போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த காணொளியை பதிவிட்டு இருக்கிறேன். பிடித்திருந்தவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அநேக பேருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். குறிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.